ஒரு விசித்திரமான முரண்பாட்ட நீங்க எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு நவீன ராணுவ தளவாடத்தால ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள தாண்டி இருக்கிற ஒரு இலக்க வெறும் 10 மீட்டர் துல்லியத்துல அதுவும் செயற்கை நுண்ணறிவு மூலமா தாக்க முடியுது. ஆமா, இது ஒரு பிரமிப்பான விஷயம்தான். ஆனா, அதே நேரத்துல நம்ம நாட்டோட இன்னொரு மூலையில 10ஆம் வகுப்பு படிக்கிற 10 மாணவர்கள்ல 4 பேர தொடர்ந்து பள்ளிக்கூடத்திலே தக்க வைக்க முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டுமே ஒரு மாபெரும் நாட்டோட நிஜமான யதார்த்தங்கள் தான். நிச்சயமா. சிவில் சர்வீசஸ், அதாவது யுபிஎஸ்சி மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான சவால். கரெக்ட். வெறும் செய்திகளை மட்டும் தாண்டி இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஏன், எப்படி அப்படிங்கிற கேள்விகளை உடைச்சு பார்க்கிறது தான் நம்மளோட இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இப்ப இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. எந்த டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல நம்ம அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்போட அடித்தளமான மாநில ஆளுநர்களோட பங்கு பத்தி கொஞ்சம் அலசுவோம். குறிப்பா சொல்லணும்னா, சமீபத்திய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுல நடக்கிற நிகழ்வுகள் ஒரு மிகச்சிறந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னே சொல்லலாம். ஆமா ஆமா. தமிழ்நாட்டோட தற்போதைய சூழல் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற பல சாம்பல் நிறப்பகுதிகளை, அதாவது கிரே ஏரியாஸை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இல்லையா? சரியா சொன்னீங்க. இப்போ தேர்தல் முடிவுகள்ல திரு விஜய் தலைமையிலான டிவிகே கட்சி 116 இடங்களை பிடிச்சு ஒற்றை பெரிய கட்சியா உருவெடுத்திருக்கு. அவங்க இடதுசாரி கட்சிகளோட ஆதரவோட ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காங்க. சரி. ஆனா சட்டசபையில பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் இல்ல அப்படிங்கறத காரணம் காட்டி ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்க காலதாமதம் செய்யப்படுது. இந்த பிரச்சனை இப்ப உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல தான் அந்த உச்ச நீதிமன்ற மனுவுல சொல்லப்பட்டிருக்க ஒரு வாதம் என் கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு. அதாவது, ஒற்றை பெரிய கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது ஆளுநரின் அரசியலமைப்பு ரீதியான கடமை, பெரும்பான்மைய சட்டசபையில தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஆமா. இது பாக்குறதுக்கு எப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பேட்டிங் செய்ய இறங்குறதுக்கு முன்னாடியே அம்பையர் நீங்க வெற்றி ரன்களை எப்படி அடிப்பீங்கன்னு முதல்ல கணக்கு காட்டுங்க, அப்புறம் தான் பேட்டையே தொடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா? ஆடுகளத்துல இறங்கி விளையாடினாதானே ரன் அடிக்க முடியும். உங்க கிரிக்கெட் ஒப்பீடு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? கிரிக்கெட்ல எந்த அணியை சேர்ந்தவங்க பேட்டிங் செய்யறாங்க அப்படிங்கிறது மாறாது. ஆனா ஒரு தொங்கு சட்டசபை, அதாவது ஹங் அசெம்பிளி அப்படின்னு வரும்போது ஆடுகளத்தில் இருக்கிறவங்க எந்த நேரத்திலையும் அணி மாறலாம். இங்கதான் ஏஏஎம்எல்கே கட்சியோட ஒற்றை எம்எல்ஏவோட விவகாரம் வருது. ஓ, அந்த போலி கடிதம் விவகாரமா? அதேதான். அவரோட ஆதரவு கடிதம் போலியானது, அது ஒரு ஃபோர்ஜ்ட் வாட்ஸ்அப் லெட்டர் அப்படின்னு டிடிவி தினகரன் புகார் கொடுத்திருக்காரு. குதிரை பேரத்தை தவிர்க்கவே தாங்கள் இப்படி செய்யறதா அவங்க சொல்றாங்க. அதனால ஆளுநரோட தயக்கம் அப்படிங்கிறது வெறும் எண்களை பற்றியது மட்டும் இல்ல, அது அரசியல் ஸ்திரத்தன்மையை பற்றியது. அப்போ இந்த இடத்துல ஆளுநரோட உண்மையான அதிகாரம் தான் என்ன? அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த முடிவும் எடுக்க முடியாதா? அங்கதான் விஷயமே இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு விருப்புரிமை, அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான அதிகாரத்தை கொடுக்குது. பெரும்பான்மை தெளிவா இல்லாதப்போ யாரை அழைத்தால் ஒரு நிலையான ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கறத ஆளுநர் தான் தன்னோட பகுத்தறிவை பயன்படுத்தி முடிவு செய்யணும். ஆனா அதுக்காக அவர் மாளிகைக்குள்ளே உட்கார்ந்துட்டு முடிவு பண்ணிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இது எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கு. பெரும்பான்மை இருக்கா இல்லையாங்கிறத சட்டசபையோட தளத்துல தான், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் முடிவு செய்யப்படணும். புரியுது. அதே நேரம் மேற்கு வங்கத்தோட நிலவரத்தை கொஞ்சம் பாருங்க. அங்க 294 இடங்கள்ல 207 இடங்களை வென்று திரு ஸ்வேந்து அதிகாரி ஆளுநரை சந்திச்சு உரிமை கோரியிருக்காரு. அங்க பெரும்பான்மை ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால எந்த குழப்பமும் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல மே 10க்குள் ஆட்சி அமைக்காவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கு. அதனாலதான் ஆளுநரோட ஒவ்வொரு நகரமும் உற்று நோக்கப்படுது. 100க்கு 100 உண்மை. சரி, ஒரு அரசு அமைவதே இவ்வளவு சட்ட சிக்கல்களை தாண்டிதான் நடக்குதுங்கிறது இப்போ தெளிவா புரியுது. ஆனா அப்படி அமைக்கப்பட்ட அரசுகள் கொண்டு வர்ற மாபெரும் திட்டங்கள் அது எப்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுது அப்படிங்கிறது அதை விட பெரிய விவாதமா இருக்கு. நீங்க கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்தை, அதாவது கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா, அதேதான். சுமார் 92,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பிரம்மாண்டமான திட்டம். இதை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு வழக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விசாரிக்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் வன உரிமை சட்டத்தை மீறுவதாகவும், கேம்பல் பே மற்றும் கலாத்தியா பே தேசிய பூங்காக்களோட இடையக பகுதிகளை குறைப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த வழத்தின் பின்னணியை நாம கட்டாயம் பார்க்கணும். இது தொடர்ந்தவர் திருமதி குப்தா அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. அவங்க ஹைதராபாத்ல வசிப்பவர். ஒரு நிமிஷம். மத்திய அரசோட வாதம் என்னன்னா, அந்தமான்ல நடக்கிற ஒரு திட்டத்துக்கு எதிரா எங்கோ ஹைதராபாத்ல வசிக்கிற ஒருத்தருக்கு வழக்கு தொடரும் உரிமை, அதாவது சட்ட மொழியில லோக்கஸ் ஸ்டாண்டி இல்ல அப்படிங்கிறது தானே? ஆமா. ஆனா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வாதத்தை நிராகரிச்சிட்டாங்க. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு சாமானியனோட கோணத்துல இருந்து நான் கேக்குறேன், அரசு தரப்புல சர்வதேச அளவுல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அமைப்பது தேசிய பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரி. அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஊர்ல இருக்கிற ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டு இவ்ளோ பெரிய தேசிய திட்டத்தை நிறுத்தி வைக்க முடியுமா? இது ஒட்டுமொத்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை முடக்குற மாதிரி தோணலையா? நீங்க கேட்கறது பொதுத்தளத்துல வைக்கப்படுற ரொம்ப நியாயமான ஒரு வாதம் தான். ஆனா சட்ட பரிணாம வளர்ச்சியை கவனிச்சிங்கன்னா லோக்கஸ் ஸ்டாண்டி ஏன் இவ்ளோ நெகிழ்வுத்தன்மை கொண்டதா மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது புரியும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு காலத்துல யார் நேரடியா பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மட்டுமே நீதிமன்ற படியேறணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா அந்தமான்ல உள்ள ஷோம்பென், அதாவது ஷாம்பென் பழங்குடியின மக்கள் எடுத்துக்கோங்க, அவங்க வெளியுலக தொடர்பே இல்லாதவங்க. நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியும். இதனால தான் யாருக்கெல்லாம் குரல் இல்லையோ அவங்களுக்காக போதுமான அக்கறை உள்ள எந்த ஒரு குடிமகனும் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சட்டம் அனுமதிக்குது. ஆஹா, அதாவது பாதிக்கப்படுபவர்களுக்கு பிரதிநிதியா பேசுற உரிமை இது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அது ஏன் இவ்வளவு முக்கியமானது? இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கடல்வழி பேருந்து நிலையம் மாதிரி. உலகளவுல வர பெரிய சரக்கு கப்பல்கள், அதாவது மதர் வெசல்ஸ் சாதாரண துறைமுகங்கள்ல நுழைய முடியாது. ஏன்னா கடலோட ஆழம் போதாது. சரி. அதனால அவை ஒரு பெரிய துறைமுகத்துல சரக்குகளை இறக்கி விட்டு செல்லும். அங்கிருந்து சிறிய கப்பல்கள் மூலமா மற்ற நாடுகளுக்கு அந்த சரக்குகள் பிரிச்சு அனுப்பப்படும். இதுநாள் வரைக்கும் கொழும்பு, சிங்கப்பூர் துறைமுகங்கள் தான் இந்த பணியை செஞ்சு பல்லாயிரம் கோடிகளை லாபமா சம்பாதிக்கிறாங்க. ஓ, அப்போ இந்தியாவுக்கு வர சரக்குகள் கூட அங்க இறங்கிதான் வருதா? ஆமாங்க. இதனால தான் கிரேட் நிக்கோபார் புவியியல் ரீதியா ஒரு கேம் சேஞ்சர் என அரசு கருதுது. ஆனா அதே வேளையில கலாத்தியா பே போன்ற பகுதிகள் உலகின் அரிய வகை ஆமைகளோட, அதாவது லெதர்பேக் டர்ட்டில்ஸோட இனப்பெருக்க இடங்கள். சோ பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் இது ரெண்டுக்கும் இடையிலான சமநிலையை உறுதி செய்யவே நீதிமன்றங்கள் இத்தகைய வழக்குகளை அனுமதிக்குது. கரெக்ட். இது வளர்ச்சியை முடக்குவதற்கல்ல, அந்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியா, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தவே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொருளாதாரமும் பாதுகாப்பும் எப்படி பின்னி பிணைந்தவே அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. பாதுகாப்பை பத்தி பேசும்போது இந்தியாவோட ராணுவ உத்திகள்ல, அதாவது மிலிட்டரி டாக்டரின்ல சமீபத்துல ஏற்பட்டுள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை நாம கண்டிப்பா விவாதித்தாங்கணும். ஆபரேஷன் சிந்தூர் பத்தி சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா. பாகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தன்னோட பழைய எதிர்வினை நிதானம், அதாவது ரியாக்டிவ் ரீஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற நிலைப்பாட்டில இருந்து முற்றிலுமா மாறி முன்கூட்டியே ஒருங்கிணைந்து தாக்கும் முறைக்கு மாறியிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. பாகிஸ்தானின் பஹவல்பூர் மற்றும் முரிட்கே பகுதிகளில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா துல்லியமான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. ஜெய்ப்பூர்ல நடந்த கூட்டத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட இத எதிர்கால போருக்கான ஒருங்கிணைந்த உத்தி அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. ஆமா. இது இந்திய ராணுவ வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். இந்த ஆபரேஷனோட வெற்றிக்கு முப்படைகளின் ஒருங்கிணைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தொழில்நுட்பத்தோட பங்கும் மிக முக்கியம். நீங்க துல்லிய தாக்குதல்னு சொல்றீங்களே, அதுக்கு ஒடிஷா கடற்கரையில DRDO மற்றும் விமானப்படை இணைந்து வெற்றிகரமா சோதித்துள்ள தாரா, அதாவது TARA ஆயுத அமைப்பு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாமா? நிச்சயமா. அந்த தாரா டாக்டிக்கல் அட்வான்ஸ்ட் ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு உள்நாட்டு ஆயுத அமைப்பு. இந்த தாரா ஆயுத அமைப்பை பத்தி நான் படிச்சேன். இது தன்னிடம் இருக்கும் சாதாரண வழிகாட்டப்படாத வெடிகுண்டுகளை, அதாவது டம் பாம்ஸ வழிகாட்டும் ஸ்மார்ட் ஆயுதங்களா மாத்துது அப்படின்னு சொல்றாங்க.
ஆமா. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு சாதாரணமான இலக்கற்ற கல்லுல ஒரு ஸ்மார்ட் ஜிபிஎஸ்ஸையும் சிறகுகளையும் பொருத்தி அத ஒரு ஸ்மார்ட் ஏவுகணையா மாற்றுறது மாதிரி இருக்கு. அதாவது பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு வெளிநாடுகள்ல ஆயுதங்கள வாங்குறதுக்கு பதிலா, நம்ம குடோன்கள்ல துருப்பிடிச்சு கிடக்கிற பழைய ஆயுதங்கள நாமளே அப்கிரேட் செஞ்சுக்கிறோம். அப்படிதானே? நீங்க சொன்ன அந்த கல்லுல சிறகுகளை பொருத்துவது அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப அருமை. ஆனா அத பொருத்துவதற்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பம் தான் ரொம்ப ஆச்சரியமானது. அது என்ன தொழில்நுட்பம்? PARA உண்மையில என்ன செய்யுதுன்னா, ஒரு சாதாரண வெடிகுண்டோட வால் பகுதியில, அதாவது டெயில் கிட்ல ஏரோடைனமிக் கிளைட் ஃபின்ஸ் எனப்படும் சிறிய இறக்கைகளை பொருத்துறாங்க. அது கூடவே ஒரு இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் சேட்டலைட் மூலமா இயங்கும் வழிகாட்டும் தொகுதியும் இணைக்கிறாங்க. ஓ, அப்போ போர் விமானம் அந்த குண்ட வானத்திலிருந்து வீசிய உடனே அந்த சிறகுகள் விரிஞ்சிக்குமா? அதேதான். வெறும் புவியீர்ப்பு விசையால கீழே விழும் குண்டு இப்போ காத்துல கிளைட் ஆகி சேட்டலைட் சிக்னல்களை பின்பற்றி பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இலக்கே துல்லியமா சென்று தாக்கும். வாவ்! அதாவது இலக்க தேடி போற திறனை அந்த பழைய குண்டுக்கு கிடைச்சிடுது. சரியா சொன்னீங்க. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாத்தீங்கன்னா, எதிர்கால போர்கள் செயற்கை நுண்ணறிவு, சைபர் தாக்குதல்கள்னு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஒரு நவீன ஸ்மார்ட் ஏவுகணையோட விலை பல கோடிகள். ஆனா ஒரு சாதாரண குண்டுல TRAவை பொறுத்த சில லட்சங்கள் தான் ஆகும். இதுதான் தற்சார்பு இந்தியா, ஆத்ம நிர்பர்தா கொள்கையோட உண்மையான வெற்றி. செலவை குறைச்சு அதே சமயம் நம்ம ராணுவத்தோட தாக்குதல் எல்லையையும் துல்லியத்தையும் அதிகரிப்பது ராஜதந்திர ரீதியில மிக சிறந்த நகர்வு. எந்த சந்தேகமும் இல்ல. சரி, ராணுவ தொழில்நுட்பங்கள் ஆகாயத்திலிருந்து நாட்டை பாதுகாக்குது அப்படின்னா, மறுபுறம் நம்ம நீண்ட நில எல்லைகளை பாதுகாப்பது பெரும் சவாலாவே இருக்கு. அதிலும் கிழக்கு எல்லையான இந்தியா வங்கதேச எல்லை மிகவும் சிக்கலானது. ஆமா, மேற்கு வங்க தேர்தல்ல பாஜக பெற்ற வெற்றியின் பின்னணியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு உறுதியான கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். வங்கதேச எல்லைய ஊடுருவ முடியாத கோட்டையா மாற்றுவோன்னு சொன்னாரே, அதுவா? ஆமா, ஊடுருவல்காரர்களை அடையாளங்கண்டு வெளியேற்றுவோன்னு அவர் பேசியிருக்காரு. இதுக்கு பதிலடியா வங்கதேச உள்துறை அமைச்சரும் இந்தியாவிலிருந்து தங்களது நாட்டிற்குள் யாரையும் தள்ளும், அதாவது புஷ்ஷின் முயற்சிகள் நடந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காரு. இது தொடர்பா இந்தியா 1000க்கும் மேற்பட்ட செய்திகள் அனுப்பியும் வங்கதேசத்திடமிருந்து முறையான பதில் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இங்க நாம புவிசார் அரசியலோட நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நாடும் தன்னோட தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்க தான் விரும்பும். அது இந்தியாவோட அடிப்படை உரிமை. சரி, அமித்ஷாவோட பேச்ச அந்த உள்நாட்டு பாதுகாப்பு பின்னணியில தான் பார்க்கணும். ஆனா அதே சமயம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில இருப்பது 4096 கிலோமீட்டர் நீளமுள்ள பரந்த எல்லை. அது வெறும் கம்பி வேலியால் ஆனதில்ல. வேற எப்படி இருக்கும்? அது ஆறுகள், சதுப்பு நிலங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் ஒரே மொழியை பேசும் மக்கள் வசிக்கும் கிராமங்களை கொண்ட மிகவும் சிக்கலான, அதாவது போரஸ் எல்லை. இது பாக்குறதுக்கு ஒரு புவிசார் அரசியல் செஸ் விளையாட்ட மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் எல்லையா பாதுகாத்தாகணும், மறுபக்கம் வங்கதேசத்தினான உறவையும் கெடுத்துக்க முடியாது. ஆனா வங்கதேசம் ஏன் இந்த புஷ்ஷின் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்ளோ கோவப்படுறாங்க? ஏன்னா வங்கதேசத்துக்கும் உள்நாட்டு அரசியல் அழுத்தங்கள் இருக்கு. ஏற்கனவே மியான்மர்ல இருந்து வந்த லட்சக்கணக்கான ரோஹிங்கியா அகதிகளை பராமரிக்கும் பொருளாதார சுமை அவங்களுக்கு இருக்கு. இந்த சூழல்ல எல்லையில நடக்கிற சம்பவங்கள் அவங்களோட உள்நாட்டு அரசியல்ல பெரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஓ, அப்போ இந்திய வெளியுறவு கொள்கையோட மிகப்பெரிய சவாலே இதுதான். நம்ம எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யணும், அதே வேளையில வங்கதேசத்துடனான நம்ம வர்த்தக கலாச்சார உறவுகள் சீர்குலையாம பாத்துக்கணும். கரெக்ட். அந்த 1000 செய்திகளுக்கு பதில் இல்ல அப்படிங்கிறது இந்த ராஜதந்திர உறவுகள்ல ஏற்பட்டுள்ள தொய்வு தான் காட்டுது. இப்போ நிலை எல்லைய பத்தி பேசின நாம கொஞ்சம் சர்வதேச வர்த்தகம் மற்றும் கடல் வழிகளுக்கு போவோம். புவிசார் அரசியல் முரண்பாடுகள் வெறும் நிலை எல்லைகள்ல மட்டும் நடப்பதில்ல. அமெரிக்காவோட சர்வதேச வர்த்தக நீதிமன்றம், அதாவது CIT அளித்துள்ள ஒரு தீர்ப்பை கொஞ்சம் பாருங்க. முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விவகாரம் தானா? ஆமா, அவர் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 10% இறக்குமதி வரிய விதித்திருந்தார். அதுக்கு அவர் பயன்படுத்திய சட்டம் 1977இன் IEPA சட்டம். இந்த வரியை இப்போ சட்டவிரோதமானதுன்னு அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆனா வேடிக்கை என்னன்னா, இந்த தீர்ப்பு வழக்கிட்ட 2 சிறு நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்துமா? அந்த IEPA சட்டம் என்னன்னு தெரிஞ்சா இந்த முரண்பாடு உங்களுக்கு புரியும். அமெரிக்காவிற்கு ஒரு மிக மோசமான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும்போது வெளிநாடுகளுடனான வர்த்தகத்தை தடை செய்யவும் புதிய வரிகளை விதிக்கவும் இந்த சட்டம் அதிபருக்கு அசாதாரண அதிகாரத்தை அளிக்குது. சரி, ஆனா ட்ரம்ப் இதை எதுக்கு பயன்படுத்தினாரு?
சாதாரண வர்த்தக பற்றாக்குறையை ஈடுகட்ட ட்ரம்ப் இந்த சட்டத்தை பயன்படுத்தியதால் அது அதிகார துஷ்பிரயோகம்னு அந்த நீதிமன்றம் கருதியது. ஆனா ஏன் இந்த தீர்ப்பு 2 நிறுவனங்களுக்கு மட்டும்? ஏன்னா நீதிமன்ற நடைமுறைப்படி யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே நிவாரணம் அளிக்க முடியும். இது மற்ற நிறுவனங்களும் இதேபோல் வழக்கு தொடர ஒரு மாபெரும் சட்ட முன்னுதாரணமா அமையும். ஓஹோ, அப்ப மத்தவங்க போய் கேட்டாதான் கிடைக்கும். சரி, இந்த வர்த்தக போர்களை விட மோசமா இருக்கிறதே ஹார்மோஸ் ஜலசந்தில நடக்கிற பதற்றம். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் அங்க ரொம்ப தள்ளாட்டத்துல இருக்கு. ஈரானோட கராச் நகர்ல உள்ள B1 பாலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்ல அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பாலத்தை ஈரான் இப்போ தங்களோட உள்நாட்டு பொறியியல் மற்றும் தேசிய எதிர்ப்பின் அடையாளமா மாத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு UPSC மாணவர் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஹார்முஸ் ஜலசந்திக்கும் இந்தியால உள்ள சாதாரண குடிமகனுக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்துல மிக முக்கியமான ஒரு தொண்டைக்குழி, அதாவது சோக் பாயிண்ட் மாதிரி. அங்க ஒரு சிறு பதற்றம் ஏற்பட்டாலும் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்படும் இல்லையா? நிச்சயமா கப்பல் போக்குவரத்துக்கான காப்பீட்டுத் தொகைகள் பல மடங்கு அதிகரிக்கும். சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி ரொம்ப நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். இதனோட நேரடி விளைவு என்ன? இந்தியாவுல பெட்ரோல் டீசல் விலை உயரும். அதன் காரணமா தக்காளி முதல் கட்டுமான பொருட்கள் வரை எல்லாவற்றின் விலையும் விண்ணை தொடும். அடக்கடவுளே! அப்போ அமெரிக்க வர்த்தக வரியா இருந்தாலும் சரி, ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றமா இருந்தாலும் சரி, அதனோட இறுதி பாதிப்பு சுமப்பது சாமானியர்கள் தான். 100% உண்மை. நீங்க சாமானியர்களை பத்தி குறிப்பிட்டதுதான் என்ன அடுத்த விஷயத்துக்கு அழைச்சிட்டு போகுது. உலகளாவிய வர்த்தகமும் பாதுகாப்பும் ஒரு நாட்டோட மேலோட்டமான முகடுகள் அப்படின்னா அதனோட அடித்தளம் என்பது மக்களோட சமூக பொருளாதார நிலைதான். இப்ப நம்ம உள்நாட்டு தரவுகளை நோக்கி பார்வையை திருப்புவோம். அந்த MGNREGS தரவுகளை பத்தி சொல்றீங்களா? ஆமா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட தரவுகளை லிஃப்டெக் அறிக்கை வெளியிட்டிருக்கு. 2025-26 ஆண்டுல வேலை நாட்கள் 21.5% குறைஞ்சிருக்கு. 100 நாட்களை முழுமையா முடிச்ச குடும்பங்களோட எண்ணிக்கை 40.5% சரிந்திருக்கு. இதனால ஒரு குடும்பத்திற்கு சராசரியா 1221 ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த 1221 ரூபாய் அப்படிங்கிறது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் சினிமா அல்லது ஹோட்டல் செலவா இருக்கலாம். ஆனா கிராமப்புற பொருளாதாரத்துல ஒட்டுமொத்த வாங்கும் திறனை தீர்மானிப்பது இந்த தொகைதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு குடும்பத்துல இந்த வருமானம் குறையும் போது அதனோட முதல் பாதிப்பு குழந்தைகளோட கல்வியில தான் விழுது. இது அப்படியே நீத்தி ஆயோக் அறிக்கையோட பொருத்தி பாருங்க. அந்த இடைநிற்றல் தரவு தானே 10ல் 4 மாணவர்கள் இடைநிலை கல்வியில பள்ளியிலிருந்து டிராப் அவுட் ஆகுறாங்க அப்படிங்கிற தகவல். ஆமா, வறுமை அதிகரிக்கும் போது குழந்தைகள் வேலைக்கு செல்ல நிர்பந்திக்கப்படுறாங்க. இது ஒரு புறம்னா இன்னொரு புறம் குற்றங்களின் எண்ணிக்கையும் ரொம்ப அச்சமூட்டுது. 2024 NCRB தரவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 42.6% அதிகரிச்சிருக்கு. அதேபோல சைபர் குற்றங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு 1689% உயர்ந்திருக்கு. தொழில்நுட்பம் வளர வளர சைபர் குற்றங்கள் அதிகரிப்பது இயல்புதான். ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 42% உயருது அப்படின்னா நம்ம காவல்துறை மற்றும் நீதித்துறையோட கட்டமைப்பு இன்னும் சாமானியர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதா இல்ல அப்படிங்கறத தான் இது காட்டுது. அப்போ வேலைவாய்ப்பின்மை, கல்வியில இடைநிற்றல் மற்றும் குற்றங்கள் இது 3ம் தனித்தனி பிரச்சனைகள் அல்ல. ஆமா, இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு தீய சுழற்சி, அதாவது விஷ சைக்கிள். இந்த தரவுகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு பார்க்க வேண்டியதன் அவசியத்தை உள்கட்டமைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தோடு நம்ம இணைக்கலாம். கேரள மின்சார நெருக்கடியை எடுத்துக்கோங்க. AC மற்றும் EVக்களோட பயன்பாட்டால அங்க மாலை நேரங்கள்ல மின் தேவை பெருமளவு உயருது. ஆனா மலிவான சூரிய ஒளி மின்சாரம் பகல்ல மட்டுமே கிடைக்குது. இதை சமாளிக்க நிபுணர்கள் 2 தீர்வுகளை முன்வைக்கிறாங்க. பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள், அதாவது BESS, மற்றும் பம்ப்ட் ஸ்டோரேஜ் திட்டங்கள். ஒரு நிமிஷம், இந்த கேரள சோலார் பிரச்சனை எனக்கு எதை நினைவூட்டுதுன்னா, காலையில ஒரு பிரம்மாண்டமான பஃபே சாப்பாடு தயாராக இருக்கு. ஆனா அப்போ யாருக்கும் பசி இல்ல. மாலையில எல்லோருக்கும் பசிக்கும் போது அங்க சாப்பாடு இல்ல. இத சரி செய்ய ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும். அதுதான் இந்த சேமிப்பு அமைப்புகள், அப்படிதானே? ஆஹா, உங்க பஃபே மற்றும் ஃப்ரிட்ஜ் ஒப்பீனு ரொம்ப சரியா பொருந்தது. அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். BESS அப்படிங்கிறது பெரிய லித்தியம் பேட்டரிகள். ஆனா இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ், அதாவது PSP அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இயற்பியல் கோட்பாடு. அது எப்படி செயல்படும்? இது 2 நீர்நிலைகளை கொண்டது. ஒன்னு மலையின் உச்சியில, மற்றொன்று கீழே.
பகல்ல தேவைக்கு அதிகமா சோலார் மின்சாரம் கிடைக்கும்போது அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கீழே உள்ள நீரை மோட்டார் மூலம் மேலே உள்ள நீர்நிலைக்கு பம்ப் செஞ்சு வைப்பாங்க. ஓ, அப்போ மாலையில மின் தேவை உச்சத்தை அடையும் போது அப்போ மேலே உள்ள நீரை திறந்து விடுவாங்க. அந்த நீர் வேகமா பாய்ந்து வந்து டர்பைன்களை சுழற்றி மீண்டும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். இது ஒரு பிரம்மாண்டமான நீர் பேட்டரி போல செயல்படுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். இப்படி தொழில்நுட்பமும் உள்கட்டமைப்பும் கைகோர்க்கும் போதுதான் நாம எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா. மிகவும் ஆழமான, அதே சமயம் எளிமையான விளக்கங்களை இன்னைக்கு நாம பார்த்தோம். தரவுகளையும் சட்ட நுணுக்கங்களையும் தொழில்நுட்பத்தையும் எப்படி ஒன்றோடொன்று இணைச்சு பார்க்கறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பேசணும். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான விவாதம் இது. இந்த விரிவான அலசலோட முடிவுல சிவில் சர்வீசஸ் தேர்விற்கு தயாராகும் உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு புறம் அதிநவீன TARA ஆயுதங்கள் மூலம் துல்லிய தாக்குதல் நடத்தும் திறன், பிரம்மாண்டமான நிக்கோபார் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் என நம்ம நாடு புதிய உச்சங்களை தொடுது. ஆனா மறுபுறம் பள்ளிக்கூட படிப்பை முழுமையா முடிப்பது, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது மற்றும் சாமானியருக்கு 100 நாள் வேலை வழங்குவது போன்ற அடிப்படை தேவைகள்ல இன்னும் நாம பெரும் சவால்களை சந்திச்சுட்டு வர்றோம். இதுதான் இந்தியாவோட நிஜமான முகம். இந்த இரட்டை நிலை முரண்பாடுதான் நம்மளோட அசல் முகம். நாளை நீங்க ஒரு மாவட்ட ஆட்சியராகவோ அல்லது கொள்கை வகுப்பாளராகவோ பதவி ஏற்கும்போது இந்த இரண்டு உண்மைகளுக்கும் இடையில எப்படி பாலத்தான் அமைப்பீங்க? தொழில்நுட்ப வளர்ச்சியால கிடைக்கும் மாபெரும் பலன்கள் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களையும் சென்றடைய எத்தகைய புதிய கொள்கைகளை நீங்க வடிவமைப்பீங்க? ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களை போன்றவர்களுக்காக பிரத்யேகமா தொகுக்கப்பட்ட இந்த கருத்தாழமிக்க உரையாடல்ல எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து தேடுங்கள். தரவுகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை தொடர்ந்து படியுங்கள். வணக்கம்.